தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடித்தீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவன் நீர்தானே. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் சகலமும்
எல்லாரும் பாடும். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவே, நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவே, நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென். சகலம் செய்ய வல்லவர். எப்பேற்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சில நேரம் மறந்துடுறது ஈஸி. ஏன்னா அவரை நம்ம இந்த கண்ணால காண முடியல. ஆனால் அவர் இருக்கிறார் இங்க. அவர் நிஜமா இருக்கிறார். அவருடைய பிரசன்னை இங்க இருக்குது. நாம் உணர்கிறோம் நினைக்கிறேன். ஆனா அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமையை எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய வல்லமை, சர்வ வல்ல தேவன். அவர் செய்ய நினைத்ததை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றி முடிப்பார். நமக்கும் நோக்கங்களும் திட்டங்களும் வைத்திருக்கிறார். நம்புறோமா? நாமும் அவருடைய எண்ணங்கள்ல இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எப்பொழுதும் என்னை பற்றி நினைச்சிட்டு இருக்கேன். சங்கீதம் 139 நீர் எனக்கு the thoughts that you have toward me are I cannot number. அதை எண்ணி கூட பார்க்க முடியாதுன்றான். They are greater than the sand in the seashore. எண்ணவே முடியாது. அவ்வளோ எண்ணங்களை தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிறார். நோக்கங்கள் நம்மை பற்றி வைத்திருக்கிறார். அப்போ என்னை குறித்த தேவனுடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேறும். அப்படிதான் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள்லாம் அப்படிதான் அந்த கண்ணோட்டத்தோடு சந்திக்க வேண்டும். வெறும் என்னுடைய முயற்சி, நான் ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி கிடையாது. என்னுடைய முயற்சிக்கு பின்னால் அவருடைய முயற்சி இருக்குது. அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை கொண்டு போறார். ஒரு லக்கை நோக்கி, ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி என்னை கொண்டு போகிறார். நிச்சயமா கொண்டு போய் அங்க சேர்ப்பார். என்ன தடை வந்தாலும், என்ன மதில் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி போக செய்வார். அவர் செய்வார், அவர் செய்வார். இன்னைக்கு நம்முடைய கையிலிருந்து பல சூழ்நிலை விட்டு போயிட்ட மாதிரி இருக்கும். ஒண்ணுமே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஆயிட்டோம். ஆனா அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் சகலத்தையும் ஆளுகிற தேவன். ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஏதோ அவருடைய கண்ட்ரோலை விட்டு போல. அவருக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா முடிவு எப்படி இருக்கும்? நமக்கு தான் ஜெயம். ஏன்னா கர்த்தர் அவருடைய நோக்கங்களை செய்து